வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துருக்கேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே ஒன்று வருவோம். ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். இந்த ஃபீட்பேக் எப்பயுமே ரொம்ப மீன்ஸ் அலாட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒரு தனிநபரோ இல்லாட்டி ஒரு 2 பேர் கொண்ட டீமோ அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியும் இல்லாட்டி எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தாண்டி 1000 பேர் அசால்ட்டு பண்ணலாம்ல. சொல்லப்போனால் இப்போ S24FE என்கிட்டே இருந்தாலும் நான் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எந்த மாதிரி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக அந்த டிவைஸோடு இருக்கும்னா மேக்ஸிமம் கேமரா யூஸ் பண்ணுவேன். கேமராவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி கேம் அப்படின்னு வரும்போது கூட நான் BGMஐயோ இல்லாட்டி ஃப்ரீ ஃபயரோ அதெல்லாம் ஆடுற ஆள் கிடையாது. அப்போ நான் மேபி அந்த ட்ரீம் கிரிக்கெட் 2025 ஒரு கேம் இருக்குங்க. ஸோ அது வேணா நான் ஆடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் தான் நான் ஆடுவேன் அப்படின்னும் போது இதை பேஸ் பண்ணி தான் அதுலேருந்து நான் டேட்டா எடுக்க முடியும். பட் இதுவே இன்னொரு 50 நண்பர்கள் நம்ம கம்யூனிட்டியிலேருந்தே முன் அவங்க டேட்டா கொடுக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அதை அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. எப்படின்னா, வெளியில் பைக்கில் போகிறாரு, பைக்கில் போகும்போது மேப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாருன்னும் போது அவரோட டேட்டா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக யாராவது வாங்கணும், அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு யூஸ் கேசஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது அவரோட டேட்டா அவங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ அவர் சொல்கிறாரு, அவுட்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளேலாம் வேக் ஆகிறது ரொம்ப ரேர் தான். பட் நான் யூஸ் பண்ணும்போது மேப்புக்கு அப்பப்போ ஆன் பண்ணுறேன்ல, அப்போ டிஸ்பிளே வேக் ஆகிறது தான். மற்றபடி நான் பாட்டு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதான் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது அதே இன்னொருத்தர் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவருக்கு இந்த டேட்டா ஒர்க் அவுட் ஆகும். இதுவே இன்னொருத்தர் கேமராக்காகவே வாங்குறாருன்னும் போது நான் சொல்கிற டேட்டா அவருக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்படின்னா, டே டைமில் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்க, இந்த மாதிரி வீடியோ எடுத்தாங்க, அது இப்படி இருந்தது, பிட்வீன் சென்சர்ஸ் ட்ராவல் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தது, எனக்கு வீடியோகிராஃபியில் ஓரளவுக்கு இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, அண்ட் ஃபோட்டோஸில் ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியல, டே டைமில் நல்லா இருக்குது, நைட் டைமில் கொஞ்சம் சொதப்புது அப்படின்னு சொல்லி நான் டேட்டா கொடுக்க முடியும். அண்ட் அது S24FE கேமரா ஆஸ்பெக்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் நான் கொஞ்சம் மீடியா யூஸ் பண்ணுறதுனால மீடியா ரிலேட்டடான டேட்டாவும் நான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் மாறுது பாருங்களேன். இதே S24FE Exynos 2400E அப்படிங்கிறது ஒரு ப்ராசர், அதாவது நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு SoC அப்படிங்கிறனால அதில் கேமும் ஆட முடியும். அப்போது கேம் ஆடுற ஒரு நண்பர் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு. நான் ஃப்ரீ ஃபயர் ஆடினேங்க, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் விளையாண்டு பார்த்தேன். அப்புறம் BGMஐயும் நான் விளையாடுவேன். ஸோ ரெண்டுமே நான் விளையாடுவேன். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கிட்ட நான் கேம் ஆடுவேன். இருக்காங்க, இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இதே மாதிரி இப்போ ஆனுவல் லீவில் நான் இருக்கேன், டெய்லி 5 மணி நேரம் நான் கேம் ஆட தான் செய்கிறேன். ஏன்னா நான் இப்போ தான் 10th முடிச்சிருக்கேன், இல்லாட்டி 9th முடிச்சிருக்கேன், இல்லாட்டி 11th முடிச்சிருக்கேன், நான் லீவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லலாம் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதிரி பர்டிகுலராக கான்சென்ட்ரேட்டடாக ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்குன்னு டேட்டா போய் சேரும். ஸோ அதனால தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் எப்பயுமே ஒர்த்தான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். நாட் தட் ஈஸி, சீரியஸாக யூனிக்காக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு முகமது ஆரிஃப் அப்படிங்கிற நண்பர் ப்ரோ ரியல்மி பட்ஸ் ஏர் 7 போகலாமா, இல்லைன்னா நார்டு பட்ஸ் ப்ரோ 3 போகலாமா? அதான் பட்ஸ் 3 ப்ரோ. ஐயோ, இந்த 3 ப்ரோ 3 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸில் நானே புலம்பியிருப்பேன். நேமிங் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. சரி, எது பெஸ்ட்டு அப்படின்னும் போது, நீங்கள் ஆல்ரெடி BBK ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா CMF ஃபோன் 2 ப்ரோ, அதில் கூட LHDC இருக்குங்க. LHDC பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைரஸ் ப்ளூடூத் ஆடியோ கோடக் அப்படின்னு சொன்னாலும் எல்லா டிவைஸ்லேயுமே இந்த LHDC இருக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுது, LHDC 5.0 அதாவது 5.0 அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லா டிவைஸ்லையும் இருக்கானா இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா iQOO C10ல் இல்லைங்க, K13 மாதிரியான ஃபோனில் இல்லைங்க, ஆனால் CMF ஃபோன் 2 ப்ரோவில் இருக்குது. சமல்ல. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்னா, இப்போ இவர் கேட்ட மாதிரி ரியல்மி பட்ஸ் ஏர் 7 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹைரஸ் சர்டிஃபைட்னு போட்டு இந்த LHDC தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ எந்த ஃபோன்லலாம் LHDC இருக்கோ அதில் தான் நீங்கள் அந்த ஹைரஸ் ஆடியோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது நான் சொன்ன லிஸ்ட்டில் இல்லாத டிவைஸ் அப்படின்னா, LHDC சப்போர்ட் இல்லாத டிவைஸ்னால் நீங்கள் நார்டு பட்ஸ் 3 ப்ரோ போகிறதே புத்திசாலித்தனம். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த மாதிரி ஹைரஸ் ஆடியோ கோடக் ப்ளூடூத் கோடக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரெயின் ஆகும். ஸோ அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஒரு மேட்டர் இல்லை, எனக்கு நான் என்ன ப்ரோ அதிகபட்சம் 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் ப்ரோ ட்ராவல் டைமில் கேட்க போகிறேன் அப்படின்னா ப்ராப்ளமே இல்லை. பட் நான் தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் என் காதில் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும், ஏதாவது மைல்டாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது மைல்டாக ஓடுறதுக்கு எதுக்கு நமக்கு ஹைரஸ் ஆடியோ? ஸோ இந்த மாதிரி நிறைய நம்மளே வித்தியாசமாக யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. சரியா? ஏன்னா இந்த LDAC, LHDC, ஆப்டெக்ஸ்லேயே லாஸ்ட்லெஸ், அடாப்டிவ் கூட ஓகே, லாஸ்ட்லெஸ் இதெல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகும். சரியா? இன்னொன்று என்னென்னா, தேவையில்லைன்னா நம்ம இதை டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறது எப்பயுமே நல்லது தான். ஸோ இப்போ இந்த நார்டு பட்ஸ் 3 ப்ரோ எந்த விதத்தில் சூப்பர் அப்படின்னா, கம்பேட்டபிலிட்டி எதுலனாலும் சூப்பராக ஒர்க் ஆகுங்க. ஐஃபோன் யூஸரா உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஐஃபோன் 60,000 1.5 லட்சமோ 2 லட்சமோ எவ்வளோக்குனாலும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த 2600 ரூபாய் 2700 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த சிங்கிள் டிரைவர் TWS ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். என்ன ப்ரோ இந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்னா, அந்தளவுக்கு ஃபீட்பேக்கும் நான் பார்த்துட்டேன். ப்ளஸ் நானும் பர்சனலாக யூஸ் பண்ணி இது வரைக்கும்
ஒரு தடவை கூட நான் ஃபீல் பண்ணது இல்லைங்க. நார்டு பட்ஸ் 3 ப்ரோ கூட இந்த இடத்துல இதே பட்ஜெட்லையோ இல்லாட்டி 3500 ரூபாய்க்கு ஒரு TWSஓ இதை பீட் பண்ணிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிஜமாவே சூப்பராக டியூன் பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியமாக அது தெரியாமல் பண்ணிட்டாங்க போல். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. எனக்கு என்னென்னா இந்த ஸ்குவீஸ் ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபீட்பேக் அந்த மாதிரியான இன்புட்ஸ் கொடுக்குற அந்த ப்ரெஷர் சென்சார்ஸோ இல்லாட்டி டச் சென்சார்ஸோ 3000 ரூபா செக்மெண்ட்குள்ளே வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த டச் பேஸ்ட் வந்து என்ன ஆகும்னா, சில சமயங்களில் நீங்கள் சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட் போடுறது, அந்த ஹெல்மெட்லேருந்து ஸ்ட்ராப் வரும், அந்த ஸ்ட்ராப் பட்டு டச் ட்ரிகர் ஆகும், வேர்வைப்பட்டு ட்ரிகர் ஆகும், துடைக்கும் போது ட்ரிகர் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அநாயகமாக இருக்குது. பட் நான் ரொம்ப எல்லாத்தையுமே எதிர்பார்த்துட முடியாது இல்லை. 3000 ரூபாய்க்கு எனக்கு அது வேணும் இது வேணும், நம்ம சும்மா 1000 சொல்லலாம். பட் அது எல்லாமே வந்து இந்த ப்ரைஸில் பாசிபிளானா டைம் எடுக்கும். டெக்னாலஜி எப்பயுமே அப்படி தாங்க. ஒரு ப்ராடக்ட் ஃபோல்டபுள் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம பொதுவாக எப்படி பார்த்தோம், ரொம்ப மொக்க ஃபோல்டபுள் ப்ராடக்ட் இனிஷியலாக வரும்போது அப்படி தானே வரும், நிறைய காம்ப்ரமைஸோடு வரும். அதுவே 1 லட்ச ரூபா அப்படி தான் நம்ம பார்த்தோம் ஒரு ஃப்ளிப் ஃபோனு. பட் இன்றைக்கி ஃப்ளிப் ஃபோன் பாருங்கள் 35,000 25,000க்குலாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் பொறுமையாக கிராஜுவலாக அந்த டெக்னாலஜி வந்து அடாப்ட் ஆகி மாஸ் ஸ்கேலுக்கு கொண்டு வந்து அப்படியே பப்ளிக் வந்து சேரும்போது ஒரு கண்டிஷனில் அது 3000 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ 3000 ரூபாய்க்கு 3000க்கு முதல் முறையாக யார் இந்த பிஞ்ச் மாதிரியான ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ சல்யூட், வேறு லெவலில் இருக்கும். சரி ரைட்டு, மொத்தம் இதுதான் ப்ரோ. சரியா, நீங்கள் வந்து ஹைரஸ் சர்டிஃபைட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்சு நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இஸ் மோர் தென் எனஃப். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிதர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, மோட்டோ பேட் 60 ப்ரோ ரிவ்யூ போடுங்க, பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லாமல் ப்ராசர் சென்சார்ஸு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸு வாங்கலாமான்னு மட்டும் வாங்கலான்னு இருக்கேன், இதை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கும் உங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். நிறைய டிவைஸ் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல, கிடைக்கிறது இல்லை ப்ரோ. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். என் பொசிஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா டிவைஸையும் நம்ம வாங்கி விற்கணும் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு யோசிச்சு பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்கும். வர டிவைஸை வாங்குறது சொல்ல, வாங்கினதை திரும்ப விற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது ப்ரோ. இமயமலை டாஸ்க் மாதிரி இருக்குது. ஏன்னா சிம்பிள் ப்ரோ, நான் சொல்கிறேனே, இப்போ டிவைஸ் வாங்குகிறேன், எல்லா டிவைஸுக்குமே அதுக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இதை நான் எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு யூனிசாக் பேஸ்டு ஃபோனு யாராவது நம்ம சர்க்கிளில் நம்ம நண்பர்களில், அதுவும் சின்ன பசங்க பிலோ 20 or 25 பிலோ இருக்கிறவங்க யூனிசாக் பேஸ்டு ஒரு ஃபோனை வாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா? மேபி அதில் ஏதோ ஒரு யூஎஸ்பி தனிப்பட்ட முறையில் அது வேறு எந்த டிவைஸ்லையும் இல்லை அப்படின்னு வந்தால் மட்டும் மேபி பரவாயில்ல, யூனிசாக் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஃபீச்சரை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வரலாம். அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் யூனிசாக் பேஸ்டு ஃபோன் ஒன்று வாங்கி நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை வந்து நான் விற்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதுதான் இது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது பிராண்டு, எல்லா பிராண்டுமே முன் வந்து நமக்கு டிவைஸ் தரமாட்டாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அவங்களுக்கு தேவை வியூஸு. ஸோ அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்போ நானே அங்கே மார்க்கெட்டிங்கில் இருந்தேன்னா நானும் என்ன பண்ணுவேன், இருக்கலே யார் மூலமாக நிறைய ரீச் அண்ட் வியூஸ்க்கு வருமோ அங்கே தான் நான் டிவைஸை கொடுக்க சொல்லுவேனே தவிர, இவர் வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு, இவர் வந்து கிரவுண்ட் லெவல் கனெக்ட் வச்சுருக்காரு அப்படிங்கிறத மட்டும் பார்த்து யாரும் முன் வர மாட்டாங்க. வெறும் பெரிய பிராண்டு டேரெக்டாக அந்த பிராண்டே இறங்கி கீழே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதெல்லாம் பண்ணலாமே தவிர, மேக்ஸிமம் எல்லாம் ஏஜென்சி மூலமாக தான் வருதுங்கிறத உங்களுக்கு நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. வேணால் ஒன்று பண்ணலாம், நம்ம நண்பர்கள்கிட்ட, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம வந்து அந்த உதவியை கேட்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்கிட்டையாவது மோட்டோ பேட் 60 ப்ரோ இருக்குது அப்படின்னா, மோட்டோவில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது டேப் வச்சுருக்கீங்கன்னா, லெனோவோவில் ஏதாவது டேப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களோட மனசில் இருந்த ஒரு சில ப்ரோஸ் as well as கான்ஸை நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது மியூச்சுவலி கெட்டிங் பெனிஃபிட்டட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறேன் மேடம், அப்படி தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கோ த ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து, சாம்சங் மொபைல் ஆஃபரில் வாங்கணுமா, நீங்கள் அதாவது ஆஃபரில் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களா, நீங்கள் எல்லோரும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறத விட நேராக சாம்சங் ஷோரூமில் போய் வாங்குங்க, ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். நிஜமாங்க, சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ், இப்போ ஷாமி ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. ஷாமி ஆஃபர் போடும்போது நேராக நீங்கள் அமேசானில் பார்த்தாலும் அதே ப்ரைஸ் தான் அப்படியே ஷாமி சைட்லேயும் இருக்கும். ஷாமி சைட்டில் வாங்கினா நமக்கு அந்த மீ காயின் இந்த மாதிரியான விஷயங்களாவது கிடைக்கும். ஸோ அதனால் சில சமயங்களில் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் விசிட் பண்ணி நேரில் பார்த்து டிவைஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்க முடியும். அப்படி இல்லைனா சாம்சங் ஸ்டோரு அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட், அவங்களோட ஓன் ஸ்டோர்லேயும் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியும். லாஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வச்சுக்கிட்டாலும் இட்ஸ் அப் டு யூ. ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ அதுக்கு தான் இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்க, ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி செல்லர் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தியான்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஸ்டோர்லேயே வாங்கிக்கோங்க, நியரஸ்ட் ஆஃப்லைன் ஸ்டோர் ஏதாவது இருக்குன்னா அதில் நேராக வாக்கிங்கில் போய் வாங்கிக்கோங்க, ஜாலியாக இருக்கும், ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராரு மாஸ் ப்ரோ. இதில் ஹைலைட் பார்த்தீங்களா, நோ வெயிட்டிங் டைம், பீஸ்ஃபுல் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டஃப் வேறு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஷோரூமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஸோ இது வந்து
என்ன கேட்டால் சூப்பரான ஒரு டேட்டா. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இதை தயவுசெய்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன், ரைட்டா? அண்ட் இனிமேல் சொல்லப்போனால் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு எப்படியும் இந்த மே மாதம் ஃபுல்லாக இவங்க வந்து டீல் போட்டு தான் உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சில நல்ல ப்ராடக்ட்ஸ்க்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் ஃபீட்பேக்கை வாங்கி கமெண்ட் செக்ஷன்லேயாவது வாங்கி ஒவ்வொரு வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு அட்டாச்சு, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து சூப்பராக ஒரு டேட்டா கொடுத்துருந்தாரு. திஸ் இஸ் ரிலேட்டட் டு S24 FE. ஸோ இவர் என்னன்னா, ஐ வாஸ் யூசிங் LG G8X நியர்லி 5 years, 5 to 6 years யூஸ் பண்ணிட்டேன். தட் வாஸ் பாட் இன் த ஃப்ளிப்கார்ட் சேல். ஆமாங்க, அந்த டைமில் ஒரு ஃப்ளாஷ் சேல் வந்தது. அப்போ வந்து 20,000 கிலோ வந்துச்சு. அப்போ வாங்கியிருப்பார் போல LG G8X. அப்புறம் என்னாச்சுன்னா, தட் வாஸ் ஒர்க்கிங் குட் டில் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஆஃப்டர் தட் ஐ காட் அ ஹீட்டிங் இஷ்யூ அண்ட் சாஃப்ட்வேர் இஷ்யூ லைக் ஆட்டோ ரீபூட். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி அந்த அதான் அந்த ஹீட் சிங் மாதிரி உள்ளே வந்து ஆக்சுவலாக தெர்மல் பேஸ்ட் இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்நேரம் காஞ்சி கருவாடாக இருக்கலாம். ஸோ அது கூட ரீசனாக இருக்கலாம் ப்ரோ. நீங்கள் இப்போ கூட அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பேட்டரி மாற்றிட்டு ப்ராப்பராக அந்த இடத்துல பேஸ்ட்லாம் வச்சு அப்படி கொஞ்சம் சீல்லாம் பண்ணி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிராஃபின் ஷீட்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோன் சூப்பராகிடும். உங்கள் அம்மாவுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். எப்படி இருக்குல்ல, ரீசைக்கிள், ரீயூஸ். எப்பயுமே வந்து ஒருத்தான ப்ராடக்ட்ஸை நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அப்படி தான். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா விடுங்க. எக்ஸ்சேஞ்ச் போடாமல் உங்ககிட்ட ஒரு சில நல்ல ஃபோன்ஸ் இருக்குன்னா எப்பயுமே இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் நம்ம தரப்புலேருந்து நம்ம பண்ணோன்னா பிரச்சனையே கிடையாது, ரைட்? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சோஃபார் ஐ எம் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஐ காட் டீல் ஆஃப் Galaxy S24 FE. டு பி ஆனஸ்ட், திஸ் ஃபோன் ஃபுல்ஃபில்டு பை நீட்ஸ் ஆஃப்டர் அ லாங் யூசேஜ் ஆஃப் LG. இட் வாஸ் அ கிரேட் ஜம்ப் டுவர்ட்ஸ் S24 FE. Camera feels excellent on this segment, smooth UI and best performance towards the gameplay. Few drops on BGMI game FPS la, but we can play at 90 FPS. So gameplay will be smoother than we think. While coming to the battery, I am using 20 to 80% for the battery life, so I need to charge the mobile at least 3 times in a day. This is also compromise in this phone, I could see as of now. But if we use in battery saving mode, it will last more than 6 hours of time at display. அதாவது SOT வந்து 6 மணி நேரம் வரும்னு சொல்லியிருக்காரு. At initial stage, the handset got much heat while using Chennai temperature, but now I am in hills area. Now I could find very bit warmness மட்டும் லைட்டாக இருக்குது. அதுவும் கூல் டவுன் ரொம்பவே குயிக் ஆகிடுது. இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இப்போ இருக்குது. இதுக்கு எல்லாரையுமே நம்ம ஊட்டி, ஏற்காடு, முதுமலை இந்த பக்கமாக போக சொல்லணும் போல். ஃபோன் வாங்கிட்டீங்களா, சாம்சங் ஃபோன் வாங்கிட்டீங்களா, எக்ஸினாஸ் ப்ராசஸரா, அப்போ இங்கே கிளம்புங்க. இது Dimensity 8350, 8400 அல்டிமேட்டு, அல்ட்ரா, 8300 அல்ட்ராலாம் வச்சுருக்கீங்களா, கிளம்புங்க உடனே. ஏதாவது மலை பிரதேசமாக பார்த்து போங்க அப்படின்னு சொல்லணும் போல இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் டுவர்ட்ஸ் தீஸ் ஆர் ஆல் மை ஃபீட்பேக் டுவர்ட்ஸ் S24 FE. இந்த மேஜர் ப்ளஸ் வந்து என்னென்னா, கேமரா அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு ப்ரோ. ப்ளீஸ் லெட் நோ அதர்ஸ். யாரெல்லாம் என்ன மாதிரியே இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் வந்து no Samsung Galaxy Buds. Oh, please let me know that Samsung Galaxy Buds 2 Pro will good for this mobile within 4K budget, good call clarity and long battery life. And I am using 25 watt Amazon Basics chargers. While using the charger, my phone is getting a bit warm. Charger is getting overheated. Whether can I continue the same charger or should I buy the original charger அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ, ஒரிஜினல் Samsung 25 watt சார்ஜர் ஏதோ டீல் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ. அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி அதை வாங்கிக்கோங்க, பெட்டர், கம்ஃபர்டபுளாக இருக்கும். சார்ஜர் வந்து எப்பயுமே வார்ம் ஆகும் ப்ரோ, மோஸ்ட் சார்ஜர்ஸ் வார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. பட் சாம்சங்கோட அஃபிஷியல் சார்ஜர்னு வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் Galaxy Buds Pro 2 உங்களுக்கு எங்கே ப்ரோ, 2 Pro 4000 ரூபாய்க்குலாம் கிடச்சிதுன்னா டேரெக்டாக இல்லை ஜம்ப் பண்ணுறது தான் ப்ரோ புத்திசாலித்தனம். 4000 ரூபாய்க்கு பயங்கரமான ப்ராடக்ட் ப்ரோ. Buds 2 வேணாம். Buds 2 மொக்கன்னு இல்லை, பட் Buds 2 கம்பேர் பண்ணும்போது Buds 2 Pro வேறு லெவலு. Buds 3யும் இப்போ அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. Buds 3 வந்து நிறைய பேர் வேணான்றாங்க. Buds 3 வாங்குறதுக்கு Buds 2 Pro எங்கேயாவது நல்ல டீலில் கிடச்சுன்னா அதை வாங்கிட்டு போயிடலாம். Buds 3 வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் Buds 3 Pro, Galaxy Buds 3 Proவில் பிஞ்ச் இருக்குது. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் தான், ரைட்? இப்போ சப்போஸ் 4000 ரூபாய்க்கு பட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இப்போ ஆஃபர் டைமில் OnePlus Buds 3 டியூவல் டிரைவரோடு இருக்கக்கூடிய அந்த பட்ஸே உங்களுக்கு வந்து 4000 ரூபா பக்கத்தில் கிடைக்கும். சரி, 4000 ரூபாய்க்கு தான் போகணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நீங்கள் Galaxy Budsஸை தவிர வேறு ஏதாவது போகும்போது OnePlus Nord Buds 3 Pro பற்றி எவ்வளோ பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் அது கூட தாராளமாக போகலாம். அது இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து 2600 2700 ரூபாய்க்கே கிடச்சிரும். ஸோ இது மோர் தென் எனஃப் ப்ரோ. நமக்கு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக ஹைரஸ் ஆடியோ லிசன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம TWS அதுவும் ப்ளூடூத் கோடக் மூலமாக நம்ம சூஸ் பண்ணும்போது அமைதியான சூழலில் நல்ல ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வழியாக லிசன் பண்ணும்போது தான் அந்த குவாலிட்டியை என்ஜாய் பண்ண முடியுமே தவிர ட்ராவல்லாம் வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ். சரி, ரைட்டு. ஸோ மொத்தம் பாருங்களேன், இப்போ S24 FE வாங்குறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நமக்கு தெரியுது. அண்ட் S24க்கும் நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னா, இந்த டிவைஸ் வந்து
இந்த டிவைஸ் நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் எப்போனா இப்போ சொன்னார் பார்த்தீங்களா நம்ம நண்பர், அதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணுறேன்னா நார்மலாக யூஸ் பண்ணும்போது ஃபோன் வார்ம் ஆகுது. நார்மலாக யூஸ் பண்ணும்போதுனா இப்போ எப்படின்னா அவுட்டோரில் நான் போகிறேன், இப்போ ஃபோன் வார்ம் ஆகல. அவுட்டோரில் 5G டேட்டாவில் ஏதாவது ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணும்போது ஃபோன் வார்ம் ஆகுது. பட் நான் பவர் சேவர் மோட் போட்டேன்னா வார்ம் ஆக மாட்டேங்குது. அதே டாஸ்க் என்னால் பண்ண முடியுது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது யாருக்கெல்லாம் வந்து சாம்சங்கோட கேமரா வேணும், சாம்சங் ஃபோன் தான் வேணும், சாம்சங் டிஸ்பிளே தான் வேணும், கோடு விழுந்தா தெரியல, பட் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களோ, இந்த எக்ஸினாஸ் ப்ராசஸர் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் கமெண்ட்ஸில் பார்க்குறேன், நிறைய இடத்துல பார்க்குறேன். அப்படின்னும் போது இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு யாராவது கேட்டால், அது மட்டும் இல்லாமல் டிவைஸில் ஒரு ப்ரொஃபைல் உண்டு, பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல், லைட் ப்ரொஃபைல் அப்படின்னு. இந்த பர்ஃபார்மன்ஸு லைட்டு இதுக்கு இடையில ட்ராவல் பண்ணுறதுல கூட வித்தியாசம் பெருசாக பார்க்க முடியல. பவர் சேவர் மோட் ஆன் பண்ணிட்டாலே டிவைஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இல்லை, இந்த தெர்மல் இஷ்யூஸை அப்படியே கம்ப்ளீட்டாக டிப்ளீட் பண்ணிடுது. தெர்மல் இஷ்யூஸே இருக்கிறது இல்லை. பேட்டரி லைஃப்லையும் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. நிஜமாக சொல்கிறேன். யாரெல்லாம் வந்து சாம்சங் டிவைஸ் வச்சிருக்கீங்க, அதுவும் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் அதில் பவர் சேவர் மோட் போட்டு யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ இது வந்து சாதாரண விஷயமா தெரியல. ஐஃபோன்லேயும் நான் அந்த மாதிரி பவர் சேவர் மோட்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பவர் சேவர் மோட் போட்டால் அப்படியே ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்காது. பட் சாம்சங் ஃபோனில் அதுவும் முக்கியமாக இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது. இப்போது நார்மலாக இருக்கும்போது 100னா பவர் சேவர் போட்டால் 200 மாறிடுது. அதாவது டபுள் த டைம் எல்லாமே அப்படியே மாறுது. பேட்டரி, இந்த மாதிரி பேட்டரி லைஃப், தெர்மல் மேனேஜ்மெண்ட், இந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். சரிங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி பார்க்கலாம். பாய்.